ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஒரு பெரிய அப்டேட் எடுத்து வந்தாங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல என்னென்ன எஃபெக்ட்லாம் இருக்கோ ஸோ அந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி நீங்கள் புதுசாக ஸ்டோரி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் ஏன் டிக்டாக் மாதிரி அப்டேட்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் என்ன டிக்டாக் யூசர்ஸ் எல்லாரும் கவர்ந்துட்டாங்களா, இது எல்லாத்தையுமே பற்றி இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்ப்போம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறது வந்து எல்லா வீடியோ சொல்கிறேன். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அங்கே 3 ஆப்ஷன் வந்துடும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொஞ்சம் எனேபிள் பண்ணி வச்சுங்க நண்பா. ஏன்னா அந்த யூடியூப் தான் எப்பலாம் சரியாக நோட்டிஃபிகேஷன் ஆன மாட்டான். கொஞ்சம் அதையும் சரியாக பார்த்து பண்ணி விட்டுருங்க தலைவா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த அப்டேட் எல்லாருமே வந்திருக்கும். சீக்கிரமா அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆயிடுங்க. ஸோ உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்டோரி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்களேன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எப்போ போல நார்மலாக யுவர் ஸ்டோரிலாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் இருக்கும். அப்படியே உங்களுக்கு ரைட் சைடில் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரீல்ஸ் என்ற ஆப்ஷனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த ரீல்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்டாக் மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல என்ன மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு உங்களுக்கு கரெக்டா கெஸ் பண்ணுங்க. நல்லாவே தெரியும். டிக்டாக்ல என்னென்ன டூல்லாம் பேசியா கொடுத்துருந்தாங்களோ அந்த டூல் எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா நீங்க ஏதாவது மியூசிக் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மியூசிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது ஸோ எக்கச்சக்கமான மியூசிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மியூசிக் தான் இருக்கு. ஸோ அப்படியே சர்ச் மியூசிக்னு கொடுத்து நீங்க தமிழ் சாங்ஸ்னு டைப் பண்றேன். ஸோ இந்த தமிழ் சாங்ஸ்னு டைப் பண்ணும்போது ஸோ தமிழ் சாங்ஸும் நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ நிறைய சாங்ஸ் இங்க இருக்கு. ஸோ எது வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு ஒரு சாங்ஸை சூஸ் பண்ணிட்டேன்ப்பா. ஸோ இந்த சாங் ஓகே, இந்த சாங் நான் இப்போதைக்கு சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாங்கை இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ண போறேன். ஸோ இப்போதைக்கு இந்த சாங் ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாங் பட்டன் கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ வீடியோ சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ சிம்பிளை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்லோ மோஷன் அண்ட் ஃபாஸ்ட் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோ மோஷன் அண்ட் ஃபாஸ்ட் ரெண்டுத்தையும் ஒன்னாவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்க ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ டிக்டாக்ல என்னென்ன எஃபெக்ட்லாம் கொடுத்தாலும் அந்த எல்லா எஃபெக்ட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டிக்டாக் அப்படியே காப்பி அடிச்சு எங்க அப்டேட்ல கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த எஃபெக்ட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமர் சிம்பிளை கிளிக் பண்ணி ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் செட் பண்ணலாம். டியூரேஷன் எனக்கு இவ்வளோ இருந்தா போதும்பா வீடியோ, எனக்கு இவ்வளோ இருந்தா போதும்பா வீடியோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ உங்களோட டைமர் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமரை செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ மேக் பண்ற பாருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு லாங் பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட வீடியோ மேக் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ போய் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டேன்பா. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எப்படி போஸ்ட் பண்ணதான் கேட்டேன். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் மாதிரி ஏதோ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் உள்ள போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ டிக்டாக்ல என்னென்ன ஸ்டெப்லாம் கொடுப்பாங்களோ அந்த ஸ்டெப்பை அப்படியே கொடுத்துட்டானுன்னு சொல்லணும். ஸோ அப்படியே நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஸோ ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்க, ஏதாவது எஃபெக்ட் ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது இமோஜி ஆட் பண்ணணும், என்ன வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா நீங்க இப்போதைக்கு நீங்க எடிட் பண்ணி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான். ஸோ நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி நிறைய லைக்ஸ்லாம் வாங்கலாம். ஸோ டிக்டாக்ல என்னென்ன எஃபெக்ட்லாம் கொடுத்தாங்களோ அந்த எஃபெக்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஸோ புதுசாக இது அப்டேட் பா அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாத்துறாங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் காரணங்க எதுக்குடா அந்த மானங்கெட்ட பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு டிக்டாக் யூஸரா இருந்தா ஸோ இதுக்கு எத்தனை பேர் நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ இந்த அப்டேட் நல்லா இருக்கு, டிக்டாக் பேன் பண்ணாலும் பரவாயில்ல, இன்ஸ்டாகிராம் இந்த எஃபெக்ட்லாம் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது நான் ரொம்பவே லைக் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டிக்டாக் பேன் பண்ணிட்டா அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அவங்களும் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ மிஸ் பண்ண விடாதுன்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா.